இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்களோ அத்தனை நன்மைகளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் சுன்னாவை அணுகுவது எப்படி என்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளை நாம் எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்றும் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நிஅமத்துகளுள் மிகப்பெரிய நிஅமத் எது என்று நம்மிடம் கேட்கப்பட்டால் மனச்சாட்சியோடு நாம் சொல்ல வேண்டிய பதில் நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருப்பதுதான். முஸ்லிமாக நான் படைக்கப்பட்டிருப்பது அல்லது முஸ்லிமாக நான் பிறந்திருப்பது, இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்திருப்பதுதான் மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் என்றால் அது இஸ்லாம் தான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். இஸ்லாத்தை தவிர வேறொரு தீனை ஒருவர் தேர்வு செய்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத்துகளையும் உங்களுக்கு நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல்லாஹுக்கு நிறைய நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் முஸ்லிமாக பிறந்துவிட்டு இந்த தீனுடைய பெருமதியை புரியாமல் இருக்கிறவர்கள் நிறைய கை செய்தப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் மௌத்தாகத்தான் வேண்டும். தீனோடு இருக்கிறவர்களும் மௌத்தாகத்தான் வேண்டும், தீன் இல்லாமல் தீனை விட்டு தூரமாக இருக்கிறவர்களும் மௌத்தாகத்தான் வேண்டும். மௌத்தான பிறகு தீனோடு வாழ்ந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சி அடைவார்கள். சுவர்க்கத்திற்கு செல்லும் போது அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இந்த மார்க்கத்திற்கு, இந்த சுவர்க்கத்திற்கு வழிகாட்டி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் மட்டும் எனக்கு வழிகாட்டவில்லை என்றிருந்தால் நான் இந்த சுவர்க்கத்திற்கு வந்திருக்க முடியாது என்று அந்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ் தீனோடு இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தீனை விட்டு இந்த துனியாவுக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் உலக மனிதர்களாக, உலக சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மௌத்தாகிற போது கை செய்தப்படுவார்கள். ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் டைம் கொடு, நான் சதகா செய்து சாலிஹான் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லுவான். அதே போல் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இந்த மலக்குகளை திரும்பி போக சொல்லு, நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இப்படி அவன் சொல்லுகிறான். டைம் கொடுத்தா என்ன நடக்கும்? திரும்ப பிஸ்னஸ், வியாபாரம், வீடு, சொத்து என்று அவன் அலைவானே தவிர தீனுக்குள் வரமாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹு தஆலா இந்த தீனை தந்ததற்காக வேண்டும். அடுத்ததாக, இந்த தீன் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் என்ன? நிறைய பேர் மாஷா அல்லாஹ் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன என்ற தெளிவில்லாமல் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னால் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தில் வருகிறது, இஸ்லாத்தில் இப்படி இருக்கிறது என்று சொல்கிறோம் என்றால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பதுதான் இஸ்லாமாகும். இதை தவிர மூன்றாவது ஒன்று கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்பதுதான் இஸ்லாம். இன்னும் நம்ம புரியக்கூடிய பாஷையில் சொல்வதாக இருந்தால் அல் குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாம்.
இந்த இரண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹீகளாகும். அல் குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹீ, ஹதீஸ் அல்லது சுன்னா என்று சொல்லக்கூடியதும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹீ தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, இப்ப நமக்கு குர்ஆன் வஹீ என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லோருக்கும் அது தெளிவாக சிம்பிளாக தெரிந்த ஒரு உண்மை, குர்ஆன் வஹீ. ஆனால் ஹதீஸ் வஹீயா என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப ஹதீஸும் வஹீ தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி, அவர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார். அவர் பேசுவது வஹீயை அன்றி வேறு இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதும் வஹீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், அலா வ இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, அறிந்து கொள்ளுங்கள், நான் அல் கிதாபையும், அல் கிதாப் என்றால் குர்ஆன், அதனையும் அது போன்ற ஒன்றையும் கொடுக்கப்பட்டுள்ளேன். அது போன்றது என்று சொல்வது எதை? எப்படி குர்ஆன் வஹீயோ அது போன்றுதான் சுன்னாவும் வஹீ என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உலமாக்கள் இன்னும் இலகுவாக நாம் புரிவதற்கு, இப்போ தௌஹீதை தௌஹீதுர் ருபூபிய்யா, உலூஹிய்யா, அஸ்மா சிஃபாத் என்று பிரிப்பது போல இந்த வஹீயை இரண்டாக பிரிக்கிறார்கள். வஹீ மத்லூ, வஹீ கைரு மத்லூ. ஓதி காண்பிக்கப்பட்ட வஹீ, ஓதி காண்பிக்கப்படாத வஹீ. ஓதி காண்பிக்கப்பட்ட வஹீ எது? குர்ஆன். ஓதி காண்பிக்கப்படாத வஹீ எது? சுன்னா. அப்ப எனவே குர்ஆனும் சுன்னாவும் வஹீ. இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும், இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் ஆகும். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகள், முதலாவது குர்ஆன். குர்ஆனை எடுத்துக்கொண்டால் இது கலாமுல்லாஹ், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அல்லாஹ் குர்ஆனை பேசினால் அவனுடைய ஒவ்வொரு எழுத்துமே அல்லாஹுடைய வார்த்தைகள். ரைட்? அதை அல்லாஹு தஆலா லௌஹுல் மஹ்ஃபூதிலே பாதுகாத்தான். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். இப்படி 23 வருடங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து ஓதி காண்பித்த இந்த வேதம் தான் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு 2 முறைகளில் இது வந்திருக்கிறது. ஒன்று இறங்கிய முறை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாத்தையுமே நீங்க ஒரேடியாக கிரகிக்கவும் முடியாது. நம்முடைய பிரெயின் கெப்பாசிட்டி, கிரகித்தல் அளவு என்பது லிமிட்டட் தான். இருந்தால் நான் சொல்லுகிறேன் என்றால் ரெக்கார்ட் பண்ணுகிறார்கள் இருக்கும், திரும்ப நீங்கள் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். மிக முக்கியமான தகவல்கள். இறங்கிய முறை ஒன்று இருக்கிறது. முதலாவது இறங்கியது என்ன? குர்ஆனில் ஃபர்ஸ்ட் இறங்கியது இக்ரா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் தான் ஃபர்ஸ்ட் இறங்கி. இது இறங்கிய ஓர்டர். ரைட்? ஒவ்வொரு சூறாவாக இறங்கிச்சா? இல்லை. இறங்கும் போது 5 வசனம். முதலாவது சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனம். இப்படி சில வசனங்கள் இறங்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அதை எழுதி கொள்ள சொல்லுவார்கள். குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய ஒரு டீம் இருந்தார்கள். அவர்களுடைய டியூட்டி என்ன? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லக்குள்ள எழுதி கொள்வது. அவர்களிடம் இருந்த ஓலைகள், ஓடுகள், எலும்புகள் போன்றவற்றிலே அவர்கள் எழுதி கொள்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது, இதை இந்த சூறாவிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இப்படி இறங்கிய ஒரு ஓர்டர் இருக்கிறது. பிறகு இந்த குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அதை தர்தீபு திலாவா என்று சொல்லுவார். நான் முதல் சொன்னது தர்தீபு நுசூல், இறங்கிய ஓர்டர். இறங்கிய ஓர்டரில் ஃபர்ஸ்ட் இறங்கியது சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள். கடைசியாக இது இறங்கியது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொல்வார்கள். சிலர் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்று சொல்வார். இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் தொகுக்கப்பட்ட ஓர்டர் தர்தீபு திலாவா, இந்த ஓர்டரில் தான் இன்று அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடம் குர்ஆன் இருக்கிறது. இந்த ஓர்டரில் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. முதல் அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா. 114வது அத்தியாயம் சூரத்துன் நாஸ்.
இந்த ஓர்டரில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுக்கப்பட்ட ஓர்டர் இஜ்மா. இஜ்மாண்டா என்ன? ஏகோபித்து எல்லோரும் முடிவெடுத்த ஓர்டர். இந்த ஓர்டரில் தான் குர்ஆன் தொகுப்பட்டு. அதனால யாருமே இந்த ஓர்டரை இதுவரைக்கும் மாற்றினது கிடையாது, மாற்றவும் மாட்டார்கள். இந்த இஜ்மாவுக்கு மாறு செய்ய இயலாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏகோபித்து எடுத்த முடிவுக்கு மாற்றமாக போக இயலாது. போனால் அவர் முர்தத், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார். அப்ப குர்ஆன் இந்த ஓர்டரில் தான் தொகுக்கப்பட்டது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப இதுல எத்தனை வசனங்கள் இருக்கின்றன இந்த குர்ஆன்ல? 6666 என்பது பொதுவான அபிப்பிராயம். ஆனால் அதுல இருக்கிற சரியான 6200 சொச்சம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின்படி குர்ஆனில் இருக்கிற மொத்த வசனங்களின் எண்ணிக்கை என்ன? 6200 சொச்சம். ரைட். வசனத்துக்கு 6666 என்று சொன்னாலும் 6200 சொச்சம் என்று சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருந்து ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னாஸ்ல குர்ஆன் முடியுது. நம்பர் போடுற ஓர்டர்ல தான் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸோடு முடிகிறது என்பதில் மாற்று கருத்தில். அதுக்கு இடைப்பட்ட அவ்வளவும் குர்ஆன் தான். ரைட். இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். எனவே இது புனிதமானது. இந்த இடம் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இது அல்லாஹுடைய கலாம், எனவே புனிதமானது. இதை ஏன் நான் சொல்றேன்? நம்ம சில ஃபிக்கு சட்டங்கள் பேசினோம். என்ன ஃபிக்கு சட்டம் பேசினோம்? குர்ஆனை தொடுவதற்கு ஒது தேவையா இல்லையா? ரைட். அது ஃபிக்கு. கருத்து வேறுபாடு இருக்கிறது. குர்ஆனை தொடுவதற்கு ஒது தேவை என்று சிலர் சொல்வார்கள், ஒது தேவையில்லை என்று சிலர் சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் அவங்களோட ஆதாரங்களை முன்வைப்பார்கள். அதே போல குர்ஆனை நிலத்தில் வைக்கலாமா இல்லையா? இது ஒரு ஃபிக்கு சட்டம். ஆனால் இந்த ஃபிக்கு சட்டம் நமக்கு செல்வாக்கு செலுத்திய அளவுக்கு குர்ஆன் கலாமுல்லா என்கிற வார்த்தை செல்வாக்கு செலுத்தவில்லை. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அல்லாஹுடைய கலாமுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்முடைய மனங்களில் வரவில்லை, அந்த புனிதத்துவம். இப்ப நம்ம அந்த குர்ஆன் ஒது இல்லாமல் குர்ஆனை ஓதலாமா? அதுல பெரும்பாலான ஏகோபித்த கிட்டத்தட்ட இத்திஃபாக்கான கருத்து என்று சொல்லலாம். உது இல்லாமல் குர்ஆனை ஓதலாம். உது இல்லாமல் குர்ஆனை தொடலாமா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு. நம்ம தொடலாம் என்கிற கருத்தில் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆன் ஓதலாமா, மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொடலாமா, இது ஒரு கருத்து வேறுபாடான விஷயம். இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சண்டை பிடிச்சி விவாதம் நடத்தி எல்லாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தரப்பில் நம்முடைய மைண்டில் என்ன வந்துட்டு என்றால், குர்ஆன் சும்மா ஒரு புக் தானே, அப்படி ஒரு சிந்தனை வந்துட்டு அதுல காலை கீழே போட்டுட்டு போறாங்க. குர்ஆன் இது. குர்ஆன் என்பது என்ன? கலாமுல்லாஹ். ஒரு டீம் அரபு எழுத்து என்பதற்காக அரபுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சும்மா தொட்டு மோந்தாங்க, தூக்கி மேலே வச்சாங்க. இது சிகரெட் பாக்கெட்டில் அரபு வந்தாலும் என்னது யுசப்பிபு சரத்தான் என்று வரும். அத்ததுஹீன் யுசப்பிபு சரத்தான், ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர்ன்றது அரபுல எழுதியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் இது வைக்க ஆரம்பிச்சாங்க. அது பிழைதான். அதுக்காக நம்முடைய மனதில் குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு நிலையை பெற்றுவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய கலாம் சகோதர சகோதரிகளே. அது அல்லாஹ்வுடைய கலாம் என்றால் அல்லாஹ் யார்? ரப்புல் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன
محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பயான் அதுக்கப்புறம் கேள்வி பதில் முடிஞ்சது பிறகு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அல்லாஹுடைய கலாமுக்குரிய தஅதீம் முக்கியத்துவம் நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். சும்மா சாதாரண புக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பேப்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய கலாம் என்பது சிம்பிளாக மாறக்கூடாது. அப்போ குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம். இந்த குர்ஆன் எழுதப்பட்ட அந்த பேப்பர்கள் தொகுக்கப்பட்டு ஒரு வடிவத்திற்கு வந்திருக்கிறவா, அதை நம்ம சொல்றது முஸ்ஹப். அதுக்கு என்ன சொல்றது? முஸ்ஹப். ஆனால் பழக்கத்தில் அதையும் நம்ம குர்ஆன் என்று சொல்கிறோம். பிரச்சனை இல்லை. இந்த உள்ள இருக்கிறது முழுதும் குர்ஆன் தான். இப்போ உள்ளே இருப்பது குர்ஆன் என்பதனால் முஸ்ஹஃபையும் நம்ம குர்ஆன் என்று சொல்கிறோம். அரபிகள் இப்போ குர்ஆனை தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, முஸ்ஹஃபை தாங்கன்னு தான் கேட்பாங்க. அரபு நாடுகள் இருந்தவர்களுக்கு தெரியும், குர்ஆனை தாங்கன்னு அவங்க கேட்கறதில்ல, முஸ்ஹஃபை தாங்கன்னு தான் கேட்பாங்க. முஸ்ஹப் என்பது அந்த ஒரு ஏட்டு வடிவுக்கு கொண்டு வரப்பட்டது தான் முஸ்ஹப். குர்ஆன் என்பது அதன் உள்ளே இருக்கிற ஓதப்படக்கூடிய அம்சங்களைத்தான் குர்ஆன் என்று இது ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. யாரெல்லாம் இந்த குர்ஆனில் சந்தேகத்தை உண்டு பண்ண வருகிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி சந்தேகத்தை உண்டு பண்றது? ஒவ்வொரு கோணத்தில் வருவார்கள். இப்போ ஷியாக்கள் ஒரு கோணத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க என்றால், உண்மையான குர்ஆன் அவர்களுடைய 12வது இமாம் முஹம்மது இப்னுல் ஹசன் அல் அஸ்கரி என்பவரிடம் இருக்கிறது. உண்மையான குர்ஆன் அவங்களோட ஆர்கியூமெண்ட். அந்த குர்ஆன் இப்போ நம்ம 6666 வசனங்கள் அல்லது 6200 சொச்சம் வசனங்கள் என்று சொல்றோம். அவங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட 17,000 வசனங்களை கொண்டது. நம்மட முஸ்ஹபை போல 3 மடங்கு உள்ளதுதான் ஒரிஜினல் குர்ஆன். அதுக்கு அவங்க முஸ்ஹப் ஃபாத்திமா என்று பேர் சொல்லுவார்கள். அப்போ ஒரிஜினல் அவரை மஹதி அல் முன்தவர் என்று சொல்லுவார்கள். எதிர்பார்க்கப்படுகிற மஹதி அவர் வருவார் என்று சொல்லி அவருக்காக வேண்டி ஒரு ஏரியா வைக்கப்பட்டு அந்த இடத்துல டெய்லி ஈரான்ல மக்கள் கூடுவதாக சொல்லப்படுகிறது. அவர் வரும்போது தான் ஒரிஜினலை கொண்டு வருவாங்க. இப்போ இருக்கிறது ஒரிஜினல் குர்ஆன் கிடையாது என்று அவர்கள் சந்தேகத்தை உண்டு பண்ணுவார். அதே போல மேற்குலகத்தில் இந்த குர்ஆனில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு முஸ்ஹஃபை ஒரு காலத்தில் வெளியிட்டார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்கன் ஆன்லைனோ ஏதோ ஒரு வெப்சைட் உண்டு. அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு குர்ஆன் வெளியிடுகிறார்கள். அதிலே 5 சூறாக்களை இடை செருகினார்கள். சூரத்துல் ஈமான், சூரத்துல் இஸ்லாம், சூரத்துல் வசாயா, சூரத்துல் முஸ்லிமீன், சூரத்துல் தஜஸ்ஸுத். இப்படி 5 சூறாக்களை இடை செருகினார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி சில நேரங்களில் மேற்குலகத்தில் இருந்து இப்படி ஒரு விமர்சனம் குர்ஆனை நோக்கி வரும். அல்லது கீழத்திய உலகத்தில் உள்ள சில எகிப்து போன்ற நாடுகளில் உள்ள சில அரைகுறை தங்களை ஆலிம்கள் என்று காட்டுகிறவர்களால்
குர்ஆன்ல சில டவுட்டுகள் ஏற்படுத்தப்படும். இதுபோல தமிழ் உலகத்திலும் அண்மை காலத்தில் சில சந்தேகங்கள் குர்ஆன்ல உண்டு பண்ணப்பட்டது. நமக்கு ஆளை பிடிக்கலாம். ஒரு ஆளை பிடிக்கிறது என்பதற்காக அவர் அல்ல சத்தியத்தின் அளவுகோல். சத்தியம் என்பது வேறு, ஆளை பிடிக்கிறதுன்றது வேறு. இப்ப நம்ம என்ன நடந்துட்டோம்னால் ஒரு ஆளை பிடித்து விட்டது என்பதற்காக அவர் சொல்றதெல்லாம் சரி என்ற நிலைக்கு போறோம். இதைத்தான் முன்னால் உள்ளவர்கள் இந்த சூஃபிகள் செய்தார்கள், அவுலியா பக்தர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு அந்த மனிதரை பிடித்து விட்டது, எனவே அவரை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அவர் மௌத்தான உடனே கபரை கட்டினார்கள், அவர்கிட்ட போய் துஆ கேட்க ஆரம்பித்தார்கள். இப்ப நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நமக்கு பிடித்தவர் ஒன்றை சொல்லுகிறார் என்பதற்காக சொல்வதெல்லாம் சரியாகுமா? குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று பேசுகிறார் ஒருவர், நம்ம அதுவும் அவர் பேசுவதுதான் சரி என்று நிற்கிறோமே தவிர குர்ஆன்ல பிழை இல்லை என்று சொல்லல. ஒரு டீம் அப்படியே உருவாகி வந்தார்கள். நம்முடைய நாட்டிலும் அதன் தாக்கத்தை நம்ம பார்த்தோம். சொல்லலாம் இப்போ குர்ஆன்ல இன் ஹாதானி லசாஹிரானி ஒரு இடத்துல வருது. இன் ஹாதானி லசாஹிரானி எப்ப இருந்து வருது சொல்லுங்க? நம்ம குர்ஆன்ல ஓதும் போது இன் ஹாதானி லசாஹிரானி ஓதுற நிலை எப்போது இருந்து வருது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வருது. சஹாபாக்கள் அப்படித்தான் ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால வந்த முஸ்லிம்கள் எல்லோரும் அப்படித்தான் ஓதி வந்திருக்கிறாங்க. இவர் சொல்றார் இன் ஹாதானி லசாஹிரானி என்று ஓதுறது கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக் குர்ஆன்ல இருக்குண்டா இன்னும் இருக்குமா இல்லையா? இவர கிராமர் நாலேஜ் கொண்ட கண்டுபிடிச்சார், இன்னும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப குர்ஆனில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகள் பல கோணங்களில் நடைபெறும். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த குர்ஆன் இதில் நமக்கு கடுகளவேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி. குறைந்தபட்சம் இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் ஒரு அத்தியாயம், இதில் இருக்கிறத போல ஒரு அத்தியாயம், சிறிய அத்தியாயம் அது இன்னா அத்தைனா அல்லது வல் அஸ்ர் அல்லது குல் ஹுவல்லாஹு அஹத், இது போன்ற ஒன்றை கொண்டு வந்து காட்டுங்க. ஆனால் ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால் செய்ய முடியாது உங்களால். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் அது. எனவே இதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது, மரியாதை செய்யப்பட வேண்டியது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய கலாம் முழுக்க முழுக்க உண்மையானது என்பதிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்றோடொன்று முரண்படாது. அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு இடத்துல வாரது மற்ற இடத்துல முரண்படாது. முரண்படுவது போல தோன்றினால் தோன்றுது, நிறைய தோன்றுது. குர்ஆனை நீங்களும் தர்ஜுமா படிச்சிருப்பீங்க. சில நேரம் அப்படி ஓதிட்டு போகும்போது ஒரு இடத்துல செய்யுங்கன்னு வரும், இன்னொரு இடத்த செய்யாதீங்கன்னு வரும். ஒரே விஷயத்த ஒரு இடத்துல செய்யுங்கன்னு வரும், இன்னும் ஒரு இடத்துல அதை செய்ய வேண்டாம் என்று வரும். ஒரு இடத்துல 100 என்று வரும், இன்னொரு இடத்துல 20 என்று வரும். 100 பேர் இருந்தா இத்தனை பேரை நீங்க தாக்கணும் என்று வரும், இன்னும் ஒரு இடத்துல 20 பேர் இருந்தால். அப்ப அந்த இடங்கள் வெளிப்படையில் சும்மா ஓதிட்டு போனால் முரண்பாடு போல தோன்றும். முரண்பாடு போல எனக்கும் உங்களுக்கும் தோன்றினால் என்ன முடிவுக்கு வரணும்? நம்ம குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறது என்ற முடிவுக்கு வரதா? என்னுடைய அறிவு போதாது என்ற முடிவுக்கு வரதா? என்ன முடிவுக்கு வரணும்? எந்த அறிவு போதாது, இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டியது. நான் ஃபத்வா கொடுத்துறீங்களா? அதை எடுத்தெடுப்பில் நான் மதனியாக இருக்கலாம், நான் எம்ஏ செஞ்சிருக்கலாம், நான் PhD செஞ்சிருக்கலாம், அதுக்காக நான் நபி இல்லையே. அப்ப எனக்கு முரண்பாடு போல தோன்றினால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதுல நான் இஸ்மாயில் சலஃபிட்ட போய் கேட்கலாம், அல்லது இஸ்மாயில் சலஃபியுடைய ஒரு மாணவன் இதுக்கு விளக்கம் சொல்லலாம். அவர் இப்ப நான் PhD இருக்கலாம், அல்லது நான் பெரிய உம்முல் குரா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம். சில நேரங்கள் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அதுக்கு விளக்கம் இருக்கும். இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரிய சஹாபாக்களுக்கு தெரியாதை சின்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா? அப்ப எனவே எனக்கு தெரிந்ததுதான் அல்லது நான் யோசிப்பதுதான் இறுதி என்று நினைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? யாருக்கு சொல்லுங்க? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு.
வேற யாருக்கும் இல்லை. அப்படி ஒருவர் யோசிப்பதை சரி காண்பது சரியா பிழையா? நான் தான் ஃபைனல் முடிவெடுப்பவர் என்று ஒருவர் சொல்லுகிறார். சொன்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் யாரு? ஒரு தக்லீத்வாதி, ஒரு முட்டாள், ஒரு ஜாஹில். இந்த நிலையில் இன்று சமுதாயத்தில் ஒரு குரூப் அப்படியே போயிட்டு இருக்கிறான். குர்ஆன்ல பிழறிக்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்வதுதான் சரி என்றால் அறிவுபூர்வமாக பேசுகிறார், நியாயங்களோடு பேசுகிறார், விவாதத்தில் வெல்லுகிறார். ஏழுமென்றால் நீங்களும் வந்து சுப்ஹானல்லாஹ், விவாதம் என்னத்துக்கு சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்ஹாதானி லசாஹிரானி ஓதப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் இன்ஹாதானி லசாஹிரானி என்று ஓதி இருக்கிறார்கள். தாபியுன்கள் இன்ஹாதானி லசாஹிரானி என்று ஓதி இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் குர்ஆனில் எழுதியிருக்கிறது. நீங்கள் எந்த காரியுடைய இன்றைக்கு ஒரு கிளிக்கில் நீங்கள் அவ்வளவு கிராத்தையும் கேட்கலாம். அந்த வசனத்தை எடுத்து சூடானில் உள்ள காரி, மொரோக்கோவில் உள்ள காரி, எகிப்தில் உள்ள காரி, குவைத்தில் உள்ள காரி என்று போட்டால் எல்லோரும் எப்படி ஓதுகிறார்கள்? இன்ஹாதானி. எக்ஸாம்பிளை சொல்றேன், உண்டு இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்காம் குர்ஆன்ல என்று சொல்ல வந்தால் இதுக்கு பின்னால போகக்கூடாது. அவர் தான் முட்டாள், அவர் தான் வழிகேடன், அவர் பெரிய அல்லாமத்துக்குள்ளியாக இருக்கலாம், மகானா இருக்கலாம். ஆனால் நமக்கு தெளிவான ஒரு விஷயம், வெள்ளை என்பது கருப்பாகாது. ஒருவர் தர்க்க ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் வந்து வெள்ளையை கருப்புன்னு சொல்றார். ஆனால் நமக்கு அழகா தெரிகிறது வெள்ளை என்று சொன்னால் நம்ம அதை இவர் விஞ்ஞான ரீதியாக விவாதத்தின் மூலம் கருப்பாக்கி காட்டினார், நீங்கள் ஏலும் என்றால் என்றுக்கு வரக்கூடாது. இது தெளிவான உண்மைகள். எனவே இதில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல யாரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் 5 சூறாவை கொண்டு வந்தாங்க. 5 சூறால எந்த வசனத்தை கொண்டு வந்தாலும் உடனடியாக அது அடையாளப்படுத்தப்பட்டு விடும். இதுவரைக்கும் யாருமே குர்ஆனில் இடைச்செருகல் செய்து வெல்லவில்லை, குர்ஆனில் குறை செய்தும் வெற்றி அடையவில்லை. அல்லாஹ் இதை எழுத்து வடிவத்திலும் பாதுகாத்திருக்கிறான், உள்ளங்களை கொண்டும் பாதுகாத்திருக்கிறான். அவனே சொல்லிவிட்டான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக இந்த திக்ரை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். எனவே இதை பாதுகாக்கிற ஒரு டீம் உலகம் அழியும் வரையும் இருந்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹதீஸ். குர்ஆனுக்கு உத்தரவாதம் தரப்பட்டது போல ஹதீஸுக்கு கரண்டி தரப்படவில்லை. ஹதீஸ் பாதுகாக்கப்படும், ஆனால் குர்ஆனை போல அல்ல. அப்ப ஹதீஸை பொறுத்தவரையில் வஹியாக இருந்தாலும் கருத்துத்தான் அல்லாஹுடையதே தவிர வார்த்தைகள் அல்லாஹுடையது அல்ல. வார்த்தைகள் யாருடையது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. கருத்து யாரிடமிருந்து வந்தது? அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இதிலேயே நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஹதீஸ் என்று வருகிற எல்லாமே உண்மையில் ஹதீஸா என்று கேட்டால் இல்லை. ஹதீஸ் என்று வருகிற எல்லாமே ஹதீஸ் கிடையாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதீஸை எழுதுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது ஒரு தனித்தலைப்பு, அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா ஹதீஸ்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எழுதி பாதுகாக்கப்படவில்லை. ஹதீஸ்கள் மனப்பாடம் செய்தும் அமல் செய்தும் தான் அதிகமாக பாடமாக்கப்பட்டு வந்தன, பாதுகாக்கப்பட்டு வந்தன. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், உமையா ஆட்சியாளர், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு, அவருடைய காலத்தில் இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஷஹாபுத்தீன் அஸ்-ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா என்பவர்களுடைய தலைமையில் தான் ஒஃபிஷியலாக ஹதீஸ்களை தொகுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஹதீஸ் என்றால் சஹாபாக்களிடத்தில் மிகப்பெரிய மதிப்பிருந்தது, முஸ்லிம்களிடத்தில் மிகப்பெரிய மதிப்பிருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் ஹதீஸ்களை இட்டு கட்டக்கூடிய ஒரு குரூப் தோன்றியது அவர்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி. சில ஆக்கள் போலி நபிமார்களாக தங்களை போலி நபிமார்கள் தங்களை நபிமார்களாக அடையாளப்படுத்த வந்தார்கள். எனவே அவர்களை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் ஹதீஸ்களை இட்டுக்கட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுபோல அரசியல்வாதிகள் ஹதீஸ்களை இட்டு கட்டினாங்க.
வியாபாரிகள் ஹதீஸ்களை இட்டு காட்டினாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை ஃபில்டர் பண்ணி தொகுத்து எடுக்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு வந்தது. அப்ப இதுல மெயினாக ஒபிஷியலாக, இதுக்கு முதல் நிறைய பேர் தனித்தனிப்பட்ட ரீதியில செய்தாலும் ஒபிஷியலாக உத்தியபூர்வமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் தான் ஹதீஸ் தொகுக்கப்படுகிறது. இமாம்கள் சில விதிகளை போடுகிறார்கள், இப்படி இருந்தால் தான் அது சஹீஹான ஹதீஸ், இது மிஸ் பண்ணினால் அது மௌது, இது லைஃப் என்று பிரதானமான 3 பிரிவுகளில் ஹதீஸ்களை கொண்டு வந்தார்கள். எத்தனை பிரிவு? 3. ஒன்று சஹீஹ், அடுத்தது லைஃப், அடுத்தது மௌது. இந்த சஹீஹ் என்பதில் எல்லா இமாம்களும் ஏகோபித்த நிலையில் சில ஹதீஸ்களை சஹீஹ் என்று சொல்வார்கள். எல்லா இமாம், அது யாராக இருந்தாலும் போனா அந்த ஹதீஸோட நிலை என்னென்ற சஹீஹ் என்பார்கள். உதாரணமாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத். தெரியுதானே எல்லாருக்கும்? இன்னமல் அமாலு பின்னியாத் என்றால் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும் என்பது. இந்த ஹதீஸ் விதிகளின், இமாம்கள் போட்ட விதிகளின் அடிப்படையில் சஹீஹ் என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. அப்ப இதை ஹதீஸ் என்று கட்டாயம் எல்லோரும் நம்ப வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, இமாம்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹதீஸ் லஈஃப் என்று சொல்வார். எல்லா இமாம்கள்கிட்ட போனாலும் அது லஈஃப் என்று சொல்வார்கள். அதையும் நாம் எல்லோருமே லஈஃப் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, எல்லோரும் இது இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வார். அதை இட்டுக்கட்டப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப 3 நிலை சொல்லிட்டது. சஹீஹ், எல்லோரும் சஹீஹ் என்றது. இரண்டாவது தஈஃப், எல்லோரும் தஈஃப் என்று சொன்ன தஈஃப். மூன்றாவது எல்லோரும் மௌது என்று சொன்ன மௌது. இதிலே சஹீஹான ஹதீஸை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும். ஹதீஸ் என்று நம்ப வேண்டும், வஹி என்று அதை நம்ப வேண்டும், அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். இரண்டாவது லஈஃப், எல்லோரும் ஏகோபித்த நிலையில் லஈஃப் என்று சொன்ன ஹதீஸ்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது? அமல் செய்ய கூடாது, அதை ஆதாரமாக எடுக்க கூடாது. மூன்றாவது மௌது, இட்டுக்கட்டப்பட்டது என்ற நிலையில் உள்ள செய்திகள். இந்த செய்திகளை ரிவாயத் கூட செய்யக்கூடாது. ரிவாயத் என்ன? பயானில் வந்து கூட சும்மாவும் சொல்லப்படாது. ஒரே ஒரு தேவைக்காக சொல்லலாம். என்ன தேவைக்கு? இது மௌது என்பதற்காக சொல்லலாம். உதாரணமாக இந்த வியாபாரிகள் சேர்ந்து ஒரு ஹதீஸ் இட்டு கட்டிருக்கிறாங்க, மன் அக்கலல் பாதிஞ்சான் தஹலல் ஜன்னா. கத்தரிக்காய் வியாபாரி, யார் கத்தரிக்காய் சாப்பிடுகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். அவருக்கு என்ன தேவைன்னா, ஹதீஸ் ஒரு போர்டை போட்டுவிட்டா கடைக்கு முன்னுக்கு வியாபாரம் மற்ற வெண்டைக்காய் வாங்க போறதை விட, புடலங்காய் வாங்குறதை விட கத்தரிக்காய்க்கு ஆக்கள் கூட வரும். இந்த ஹதீஸ் இப்படி ஒன்று இருக்கிறது, இது இட்டுக்கட்டப்பட்டது என்பதற்காக சொல்லலாமே தவிர, உணவை பற்றி நான் பேசிக்கொண்டு வரும்போது உணவினுடைய சிறப்பு, சில நேரங்களில் வெண்டைக்காயில சில மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று வையுங்கள், இதை சொல்லிட்டு வரும்போது இப்படியும் ஒரு செய்தி வருகிறது என்று நான் சொல்லலாது, ஹராம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். வேண்டும் என்று யார் என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடட்டும். இந்த ஹதீஸ் எது? வேண்டுமென்று யார் என் மீது பொய் உரைக்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக்கொள்ளட்டும் என்கிற ஹதீஸ் ஏகோபித்த நிலையில் சஹீஹானது. இதுல எங்க போனாலும் மாற்று கருத்து இல்லை. ஷியாக்களை தவிர முஸ்லிம்களுக்குள்ள நீங்க எங்க போய் கேட்டாலும் இது சஹீஹ் என்று தான் சொல்லுவார்கள். அப்ப இந்த மூன்றையும் நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒன்றென்ன? சஹீஹ் அமல் செய்ய வேண்டும், லஈஃப் அமல் செய்யக்கூடாது, மௌது ஷஃபைல கூட சொல்லக்கூடாது. இது 3 நிலை. அதே நேரத்தில் சில ஹதீஸ்கள் இருக்கும், அந்த ஹதீஸ்களை சில இமாம்கள் சஹீஹ் என்பார்கள், சில இமாம்கள் லஈஃப் என்பார்கள். அப்படி உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணமாக
உங்களோட ஏரியாவில் உள்ள ஒரு மௌலவி அல்லது நீங்கள் யூடியூப்பில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு. சில நேரம் ஷேக் இஸ்மாயில் சலவி வந்து லைஃப் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பார், கொத்துபாவில் சொல்லியிருப்பார். இப்போ நமக்கு குழப்பம் என்ன, தௌஹீத் என்று எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த மௌலவி சஹீஹ்ன்றார், இந்த மௌலவி லைஃப் என்று சொல்கிறார். இந்த குழப்பம் வருதா இல்லையா? என்ன செய்யறோம்? இது முக்கியமான ஒரு இடம். ஒரு ஹதீஸை இமாம்களில் என்றால் இது ஒரு ஒரு தனி நபர் நம்மளை போல சாதாரணமான ஆட்கள் கையாளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஹதீஸ் மார்க்கத்துறையை பொறுத்தவரையிலும் மெடிக்கல் மாதிரி, மெடிக்கல்ல MBBS எல்லாத்துலேயும் கை வைப்பார், எல்லா பேஷண்ட்டையும் பார்ப்பார். ரைட், காய்ச்சலுக்கு பார்ப்பார், வயிற்று வலிக்கு பார்ப்பார், தலைவலிக்கு பார்ப்பார், ஜாயிண்ட் பெயினுக்கு பார்ப்பார், MBBS. ரைட். அதே நேரத்தில் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்று ஒரு ஆள் இருந்தால் அவர்கிட்ட போய் நம்ம சொல்றதில்ல இந்த வகுத்துக்குள்ள வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். அவர் MBBS முடிச்சுட்டு தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருப்பார். இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட இந்த சும்மா சாதாரண வருத்தங்கள் சொல்ல போறல, அவர் எக்ஸ்பர்ட், எலும்புகள் தொடர்பான எக்ஸ்பர்ட். அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலாவும் ஹதீஸ் துறையில் இந்த மார்க்கங்களில் உள்ள துறைகள், மார்க்கத்தில் உள்ள துறைகளில் எக்ஸ்பர்ட்டுகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஹதீஸை சஹீஹாக்குறது, லைஃப் ஆக்குறது உண்மையிலே நான் அதை செய்வதில்லை. நான் தாரு தௌஹீதில் ஓதியிருக்கிறேன், மதீனாவில் 5 வருஷம் படிச்சிருக்கிறேன், படிக்கிற காலத்தில் யூனிவர்சிட்டிலையும் படித்து ஷேக்மார்கிட்ட ஹரத்திலையும் படிச்சிருக்கிறேன், அதுக்கு பிறகும் படிச்சிருக்கிறேன். நானாக ஒரு ஹதீஸை சஹீஹ் லைஃப் ஆக்குறது இல்லை, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஹதீஸ் துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்ற நியாயமான ரீசன்ஸை வைத்து இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று ஷேக் சொல்றார், ஓகே இது சஹீஹ் அரிக்கும், இது லைஃப் என்று சொல்றா லைஃப் அரிக்கும் என்று எடுத்துக்கொள்பவன் தான் நான். நிறைய மௌலவிமார் வந்து இந்த ஹதீஸ் சஹீஹ் லைஃப் என்று சொல்லும் போது வல்லாஹி சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஹதீஸ் கலையின் விதிமுறைகளை பேணி ஆய்வு செய்து விட்டு வந்து இது சஹீஹ் லைஃப் என்று சொல்வதில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களும் என்ன செய்ய, ஷேக் அல்பானி என்ன சொன்னாங்க, ஷேக் ஷுவைபுல் அர்னாவுத் என்ன சொன்னாங்க, ஷேக் அப்துல் காதிர் அர்னாவுத் என்ன சொன்னாங்க. அது மாதிரி நவீன இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய சில ஹதீஸ்ல ஈடுபாடு உள்ளவர்கள் இருந்தார்கள். ஷேக் இபின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு அதில் ஈடுபாடு இருந்தது. அது மாதிரி இப்போ எகிப்தில் ஒரு அறிக்கை ஷேக் ஹுவைனி என்று அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது. இப்படி சிலர் சொல்றதுகளை தொகுத்து பார்த்துட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் விரிவாக வாசிப்பு திறமை உள்ளவர்களாக இருந்தால் பழைய இமாம்கள், இமாம் தஹபி என்ன சொன்னாங்க, இமாம் புகாரி என்ன சொன்னாங்க, இமாம் இப்னு ஹஜர் என்ன சொன்னாங்கன்னு தேடிட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறார்கள் நேரடியாக அதுல பரிச்சயமானவர்கள். ஏன்னா பெரும்பாலும் 99% யாருமே ஹதீஸ் எடுத்து அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை எடுத்து ஃபுல்லா ஒரு என்ன ஒரு சர்ஜரி செய்யறது போல, ஒரு ஆபரேஷன் பண்றது போல ஃபுல்லா பிரிச்சு ஒரு முடிவுக்கு வருவதில்லை. இதை இந்த விளக்கம் ஏன் சொல்றேன் என்றால், இந்த தௌஹீத் என்று பேசக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் இதில் ஒரு தெளிவில்லை. தெளிவில்லாதால பெரிய ஒரு குழப்பம் அவங்களுக்கு. இப்ப என்ன ஒரு ஆளுக்கு பிடிக்கும், இப்ப ஹில்மிக்கு என்ன பிடிக்குதுன்னா, நான் லைஃப் என்று சொல்லிட்டேன்னா அவர் பிடிச்சிட்டு தொங்குவார், முபாரக் மதீன் லைஃப் எனவே லைஃப் தான். அவரை பொறுத்தளவில் அவருக்கு இஸ்மாயில் சலஃபியை தான் பிடிக்கும். இஸ்மாயில் சலஃபி சஹீஹ் என்று சொல்லிட்டாருன்னா அவர் சஹீஹ் என்று பிடிச்சி தொங்குவார். கடைசியில் இவங்க 2 பேருக்கும் ஃபைட், நாங்க 2 பேரும் கூட்டாளி. உதாரணமாக நான் அறிந்தவரை அல்லாஹு அலம் அந்த நேரடியாக விரலை செய்தார்கள் என்று வார ஹதீஸ் லைஃப். நான் அத்தியாயத்தில் விரல் அசைக்கிறல்ல. ஆனால் ஷேக் இஸ்மாயில் சலஃபியை பொறுத்தவரையில் அவர் அறிந்த வரையில் அது சஹீஹ், அவர் அசைக்கிறார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். நான் தொழுவிப்பேன், அவர் பின்னால் தொழுவார், அவர் தொழுவிப்பேன், 2 பேரும் ஒன்றா வாரம் ஒன்றா போறோம். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளவு தெளிவாக இவ்வளவு கிளியரா ஏன் சொல்றேன் என்றால், நீங்கள் எல்லோரும் புரிய வேண்டும். இந்த தௌஹீதினுடைய பேரிலே வந்திருக்கிற பொதுமக்கள் மிகப்பெரிய குழப்பத்திலும் மிகப்பெரிய தக்லீதிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களில் ஒரு சிலர் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்கிறார்கள்,
இன்னும் ஒரு சிலர் ஒரு ஹதீஸை லைஃப், அதே ஹதீஸை லைஃப் என்கிறார்கள் என்றால் உங்களுக்கு 6ல் கூட நம்பிக்கை இருக்கோ அவர் சொல்ற மாதிரி எடுத்துட்டு போங்க. இந்த ஹதீஸை சஹீஹ் லைஃப் ஆகிறதுல நீங்க எல்லார்கிட்டையும் பல பரீட்சை வைக்க வேணாம். என்னட்ட எங்க கேட்கறது, ஷேக் இப்படி ஒரு ஹதீஸ் வருது சஹீஹா, நோன்பு திறந்துட்டு தஹபல்லாமா வபதல்லத்தில் உரூக் வஸபத்தல் அஜ்ரு இன்ஷாஅல்லாஹ் ஓதலாமா, அந்த ஹதீஸ்ல தரம் என்ன என்னட்ட கேட்கறது. மர இஸ்மாயில் சலவி வருவார், அவர்கிட்டையும் கேட்கறது. பிறகு இன்னும் ஒரு மௌலவி வருவார், அவர்கிட்டையும் கேட்கறது. இன்னும் ஒரு மௌலவி வருவார், அவர்கிட்டையும் கேட்கறது. நீங்க யாரு? 10 பேர்கிட்ட கேட்டீங்களே, உங்களுக்கு முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி எதை வைத்து வரும்? கொஞ்சம் நிதானமா நடுநிலையோடு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் உங்களிடம் கேளுங்கள். முபாரக் மதனி கலாநிதி, எனவே கலாநிதி சொன்னால் சரியா இருக்கும்னு முடிவெடுக்க போகிறீர்களா? அல்லது இஸ்மாயில் சலவி நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் வாசித்திருக்கிறார், நிறைய பயான் பண்ணுகிறார், எங்களோடு தான் அவர் இருக்கிறார், எனவே அவர் சொல்வதுதான் சரி என்று முடிவெடுக்க போகிறீர்களா? அல்லது உங்களுக்கு விதி தெரியுமா? ஒரு ஹதீஸ் சஹீஹாக வருவதற்குரிய விதிகளும் அதற்குரிய அணுகுமுறைகளும் சட்டங்களும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. அப்ப நீங்கள் நம்புங்கள், இஸ்மாயில் சலஃபி அல்லாஹுடைய உதவியை கொண்டு எங்களை சரியாத்தான் கைட் பண்ணுவார். அவரும் சுவர்க்கத்தை ஈமான் கொண்டவர், அவரும் நரகத்தை ஈமான் கொண்டவர். அவருக்கு சுவர்க்கத்தின் மீது ஆசை இருக்கிறது, நரகத்தின் மீது பயம் இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவில் அவருக்கும் பிடிப்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. எனவே இஸ்மாயில் சலஃபி நிச்சயமாக என்னை வழிகெடுக்க மாட்டார். ஒரு ஆள் எடுங்க, ஹதீஸை சஹீஹ் லைஃப் ஆக்குறதுல ஒரு ஆள் எடுங்க, ரிலாக்ஸ் அமல் செஞ்சுட்டு போகலாம். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்கண்டா, இப்போ உதாரணமாக காலையில் மாலையில் ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா ஓதிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு பயான்ல சொல்றார், ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் ஓதுறது லஈஃப் என்று சொல்லுவார். அவரும் பாவம், அந்த பேசுற அந்த 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 தாயி அவர் மற்ற சைடையும் சொல்லணும் மக்களுக்கு. 2 கருத்து இப்படி இருக்கின்றத சொல்லாம அவர் என்னமோ அது மட்டும்தான் முடிந்த முடிவு போல சொல்லும் போது அமல் செஞ்ச மக்கள் விடுறாங்க. உங்களுடைய நியாயங்களின் அடிப்படையில் எனக்கு இது லைஃப் என்பது தெரிகிறது, ஆனால் சஹீஹ் என்றும் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டா மக்கள் அவங்க ஏற்கனவே சஹீஹ் என்று நம்பி அமல் செய்யறதை செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் எல்லோரும் லைஃப் என்று சொன்னால் செய்யலுமா? ஒரு செய்தியை எல்லோருமே லைஃப் என்று சொல்றாங்க, அந்த செய்தியை கொண்டு நம்ம அமல் செய்யலுமா? இல்ல. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருப்பது எதை? ஒரு சாரார் சஹீஹ் என்கிறார்கள், ஒரு சாரார் லைஃப் என்கிறார்கள் என்றால் இந்த நேரத்தில் தான் நமக்கு நிதானம் தேவை. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ அல்லாஹு ஆலம். ஆனால் இது ஒரு அமானிதம் என்கிற வகையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நிறைய பேர் இதை பேசுறதில்ல. ஏனென்றால் பொதுமக்களை பொறுத்தளவு அவங்க ஒன்றில் டிஃபால்ட்டா இருப்பாங்க. யாராவது ஒரு கருத்தை கேட்டு அதுல இருப்பாங்க. சில நேரம் நான் சொல்றது பிடிக்கலன்னா நாளைக்கு முபாரக் மௌலவி பயானை கூப்பிடப்படான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு தரப்பட்ட தர்பியத் என்ன? சரியை சரி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற தர்பியா தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் நம்ம முதல் செஞ்சது சரியா இருந்திருக்கும். நம்மளோட ஊர்களில் பெரும் பெரும் பள்ளிவாசல்களில் போய் நின்று நம்ம பேசியிருக்கலாம். அப்ப தௌஹீத்வாதிகள் கோபப்படுவார்கள், தௌஹீத்வாதிகளுக்கு பிடிக்காது, தௌஹீத்வாதிகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக சரியான விஷயத்தை சொல்லாமல் விடுவது முகஸ்துதியாகும், அது ஷிர்குல் அஸ்கர் ஆகும். அப்ப நம்முடைய மக்களுக்கு சரியை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த விஷயத்தை இந்த அளவு விரிவாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அப்ப குர்ஆன் என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதிலிருந்து ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கலாம் தான். அதுல நோ டவுட். ஒரு சொல் கூட மேலதிகமாக இல்லை. குர்ஆனில் ஒரு சொல் கூட மேலதிகமாக இல்லை, ஒரு ஹர்ஃப் கூட மேலதிகமாக இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ஆனால் ஹதீஸை பொறுத்தவரையில் அதை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று நாம் சொல்வதில்லை. அல்லாஹ்வுடைய கருத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் இருந்தாலும் ஹதீஸிலே 3 நிலையான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒன்று சஹீஹ், இரண்டாவது
என்ன லஈஃப், மூன்றாவது மௌது இட்டு கட்டப்பட்டது என்பது. எல்லோரும் ஏகோபித்த நிலையில் சஹீஹ் என்றால் நம்ம அதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாகும். எல்லோரும் ஏகோபித்த நிலையில் லஈஃப் என்றால் அந்த பக்கம் போகக்கூடாது. மௌது என்று அடையாளப்படுத்தப்பட்ட செய்திகளை சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக கூட மக்களிடத்திலே சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சிலர் சஹீஹ் என்கிறார்கள், சிலர் தஈஃப் என்கிறார்கள் என்றால், சிலர் என்றது யாரு? அந்த ஹார்ட்வேர் வச்சிருக்கிறவர், இந்த பேக்கர் வச்சிருக்கிறவருமா? இல்ல. அல்லது சாதாரணமான பேச்சாளர்களா? இல்ல. ஹதீஸ் துறையில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிற உலமாக்களில் சிலர் சஹீஹ் என்கிறார்கள், சிலர் தஈஃப் என்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். சஹீஹ் என்று காண்டவர் அமல் செய்வார், நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதான். எனக்கு லைஃப் என்ன, நான் அமல் செய்யாமல் இருக்க வேண்டியது. நான் இஸ்மாயில் ஸலஃபி லைஃபான ஹதீஸை செய்து விட்டார், எனவே அவர் பித்அத்வாதி, அவருக்கு பின்னால் என்று தொழுவது கூடாது. ஏனென்றால் பித்அத் என்பது மார்க்கத்தில் புதுமையை உண்டு பண்ணுவதாகும். மார்க்கத்தில் புதுமையை உண்டு பண்ணுவது என்றால் மார்க்கத்தை உருவாக்குவதாகும். மார்க்கத்தை உருவாக்குவது என்பது அல்லாஹுடைய வேலையாகும். அல்லாஹுடைய வேலையை செய்வது ஷிர்காகும். எனவே பித்அத் செய்கிற இஸ்மாயில் ஸலஃபி முஷ்ரிக். இப்படி பேசுறார் ஒரு மௌலவி. நம்மட மேடையில், குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மேடையில் நம்மட மக்கள் திரும்ப மாஷா அல்லாஹ் அவர் நல்லா பேசுறார், அவரை கூப்பிடுங்க பள்ளிக்கு. எங்க கொண்டு நிறுத்தும் இது? வழிகேடு சகோதரர்களே, இது தெளிவான வழிகேடு. கூட்டு துவா ஓதுகிற மௌலவி முஷ்ரிக்காம். என்ன நிலையில் இவருக்கு கொஞ்சம் கூட மறுமை பயம் இல்லையா? அல்லது குர்ஆன் சுன்னா என்பதை இவர் அடியோடு படிக்காமல் அலிஃப் மாத்தா ஓதி விட்டு வந்து பயான் பண்ணுகிறாரா? கூட்டு துவா ஓதுகிற மௌலவி எல்லாம் முஷ்ரிக்காம். பப்ளிக்கா பயான் பண்றார், அவருக்கு பெரிய ஒரு குரூப், தௌஹீத் குரூப். என்ன நிலை, எங்க போய் நிற்கும்? கூட்டு துவா ஓதுறது என்னது? பித்அத். எல்லா பித்அத்தும் பெரும்பாவமும் இல்லை. பித்அத்தெல்லாம் வழிகேடு. அதற்காக எல்லா பித்அத்துக்களும் பெரும்பாவமா? நம்மகிட்ட நுழைச்சி இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்றால், உங்களுக்கு நான் பேசுறது பொதுவாக நம்மட மக்களை பார்த்து என்ன பிடிக்கும்? உணர்ச்சியா பேசணும், நித்திரையாக்கப்படாது. வந்து பேசினா உங்களோட ரத்தம் எல்லாம் அப்படி கொதிச்சுக்கு இருந்தா நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு முபாரக் மௌலவியை கூப்பிடுங்க. ஆனா கிளாஸ் எடுத்தா என்ன சொல்லுவீங்க? பா அவரை கூப்பிடாதீங்க, போர் அடிக்கும். ஆனா எது பிரயோசனமானது? கிளாஸ். அப்ப நம்முடைய அகீதாவை நம்ம வளர்க்கலாம், இல்மை வளர்க்கலாம், அமலை சரியாக செய்யலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர், மிக முக்கியமான விஷயம், நீங்கள் கொள்கை ரீதியாக மிக ஆர்வமானவர்கள், நீண்ட தியாகங்களுக்கு மத்தியில் நீங்கள் பயணிக்கக்கூடியவர்கள் என்கிற வகையில் இந்த செய்தியை இந்த இடத்தில், இந்த தலைப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்திருக்கிறேன். ஹதீஸை சஹீஹாக்குவதும் லஈஃபாக்குவதும் இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயமாகும். திரும்பவும் சொல்றேன், இஜ்திஹாதுக்குரிய விஷயத்தில் சரியான முடிவை அடைந்தால் 2 கூலி, தவறான முடிவை அடைந்தால் ஒரு நன்மை இருக்கிறது. எனவே குழம்பாதீங்க. நீங்க அவர் லைஃப் நிட்டார், இவர் சஹீஹ் நிட்டார், இது இவருடைய இஜ்திஹாத், அவர் இஜ்திஹாத், 2 பேருக்கும் கூலி இருக்கு. ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு போனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட தப்பு. முக்கியம் நம்முடைய அகீதா. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக கொண்டு வந்து விடக்கூடாது. மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் போய்விடக்கூடாது. அடுத்ததாக பெரும்பாவங்களில் போய் விழுந்து விடக்கூடாது. இந்த விஷயங்கள்ல தான் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப குர்ஆன், அடுத்தது நம்முடைய மார்க்கத்துக்குரியது என்னது? சஹீஹான ஹதீஸ். இப்பதான் இப்ப அடுத்த பாயிண்ட் நான் வாரது. இப்ப இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆனும் என்ன சொல்லணும்? இப்ப ஹதீஸ் என்று சொல்லுவீங்களா, சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லுவீங்களா? சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லலாம். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன, அல்லது இஸ்லாம் என்றால் என்ன என்று நம்மகிட்ட கேட்கப்பட்டால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய பதில் எப்படி இருக்கும்? குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்பதாக இருக்க வேண்டும். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ
சலஃப் சிந்தனை உள்ள மக்களிடத்தில் இருக்கிற ஒரு மீசத்தாகும். நம்மளை தவிர வேறு யாருமே சஹீஹான ஹதீஸ் சொல்வதில்லை. ஹதீஸ் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மிம்பர்ல நின்று பேசுறாங்க. உதாரண ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் மதீனாக்கு போறதை சொல்றதுக்காக மன் ஹஜ்ஜ வலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி என்று, இது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி இட்டுக்கட்டப்பட்டது. யார் ஹஜ்ஜுக்கு போய் என்னை தரிசிக்காமல் வருகிறாரோ, ரசூலுல்லாஹ்வோட கபரை போய் பார்க்காமல் வருகிறாரோ, அவர் ரசூலுல்லாவை நிராகரித்தவராவார். இதை மிம்பர்ல பேசுறாங்க. இப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உலமாக்கள் அவர்கள் ஷாமில் இருந்தாலும் சரி, எகிப்தில் இருந்தாலும் சரி, ஹிஜாஸில் இருந்தாலும் சரி, வேறு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தாலும் சரி, என்ன பேசுவாங்க என்றால் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்று பேசுவார்கள். இது ஒரு ஸ்பெஷலான அம்சம் நமக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ். இன்னும் ஒரு பிழையான நிலைப்பாடு இருக்கிறது குர்ஆன் ஹதீஸை அணுகுகிற விஷயத்தில். குர்ஆன் அடுத்தது ஹதீஸ். பலத்திலும் தரத்திலும் குர்ஆன் ஃபர்ஸ்ட், இரண்டாவது ஹதீஸ். ஆனால் ஆதாரம் என்று வரும்போது குர்ஆன் அடுத்தது ஹதீஸ். பல நான் சொன்னது புரிஞ்சாக்கள்? பலத்தில் வந்த வழி, ஸ்ட்ராங்கான வழியில் பலமானது எது? குர்ஆன். அடுத்தது ஹதீஸ். ஆதாரமாக எடுக்கும் போது முதலில் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸா? இந்த கேள்வி விளங்கிச்சா? ஆதாரம் எது? குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் ஆதாரம். குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் தான் ஆதாரம். குர்ஆன்ல தேடி கிடைக்காட்டி ஹதீஸுக்கு போறன்றது பிழை. அப்போ ஒரு தலைப்பில் நாம் தேடும் போது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சேர்த்துத்தான் தேட வேண்டும். இந்த பேசிக்கான விஷயங்கள் நமக்கு சரியாக சொல்லப்படவில்லை ஆரம்ப காலங்கள். என்னால் இப்ப நமக்கு தெரியாது, நம்ம போய் உலமாக்கள்கிட்ட படிக்க போனதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் கிடைக்குது. ஆரம்பத்தில் பித்அத்துகள், ஷிர்க்குகள், மூட நம்பிக்கைகளை நம்முடைய உலமாக்கள் எதிர்க்கும் போது எதிர்த்தரப்பும் கடுமையாக எதிர்த்தார்கள். மற்ற பித்அத்தில் மூழ்கி இருந்தவர்கள், ஷிர்க்கில் மூழ்கி இருந்தவர்கள் கடுமையாக எதிர்த்து காஃபிர்கள் என்று இவர்களுக்கு ஃபத்வா கொடுத்து ஊரை விட்டு ஒதுக்கி, பள்ளியை விட்டு ஒதுக்கின உடனே அந்த எதிர்வினை ரித்தத்துல் ஃபிஅல் என்று சொல்வார்கள், அந்த ரத்துல் ஃபிஅல், அந்த எதிர்வினையான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய தேவை இருந்ததால் இப்படி சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தல. இதனால் இந்த பேசிக்குகள் நம்முடைய மக்களுக்கு கொடுப்படாததினால இடைப்பட்ட காலத்தில் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்ற ஒரு விதியை புதிதாக சொன்ன உடனே நமக்கு உதாரணம் கிளிக் ஆகுது. உதாரணம் கிளிக் ஆகுது, நம்புறோம். குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுமா? முரண்பட்டா அது லைஃபான ஹதீஸா இருக்கும் அல்லது இட்டு கட்டப்பட்டதாக இருக்கும். சஹீஹான ஹதீஸும் குர்ஆனும் என்னது? என்ன? வஹி. வஹி முரண்படுமா? அது சிம்பிளான ஒரு தியரி. இதை நம்ம சொல்லி சொல்லி வளர்த்திருந்தால், இதை கிளாஸ் எடுத்திருந்தால், ஒருவர் வந்து குர்ஆனும் ஹதீஸும் முரண்படும் என்று சொல்லும் போது நமக்கு கோபம் வரும். என்றால் அவர் வஹீல் முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு ஒரு குரூப் அப்படியே போயிச்சா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் முரண்படும் என்று சொன்ன நேரத்தில் பின்னால போயிடுச்சு. குர்ஆன் தான் ஒரிஜினல், அதுதான் உறுதியானது, ஹதீஸ் எடிஷனல். எனவே குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் போது ஹதீஸை தூக்கி எறிய வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? இது புதிய கொள்கை இல்லை, தமிழ்ல வந்த கொள்கையும் இல்லை. இது முத்தஸிலாக்கள் என்றாக்கள் ஆரம்ப காலத்தில் 600-700 வருடங்களுக்கு முன்னால் பேசிய செய்தி. சென்ற நூற்றாண்டில் எகிப்திலே ஒரு ஆள் புத்தகம் எழுதினார், முகமது கஸ்ஸாலி என்று சொல்லி ஒருவர். எகிப்தில் இருந்த அந்த இமாம் கஸ்ஸாலி என்றவர் இல்லை, இஹ்யா உலூமுத்தீன் இல்லை, போன நூற்றாண்டில் எகிப்தில் இருந்தார் முகமது கஸ்ஸாலி என்று சொல்லி, ஷேக் முகமது கஸ்ஸாலி. அவர் ஒரு புத்தகம் எழுதினார்.
அசுன்னன் நபவிய பைன அஹ்லில் ஹதீஸ் வ அஹ்லில் ஃபிக்ஹ் என்று. ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கும் ஃபிக்ஹ் கலை அறிஞர்களுக்கும் இடையில் ஹதீஸ் என்று சுன்னா என்று. அந்த புத்தகத்தில் அவர் ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார். அவர் மறுக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் வச்சார். ஹதீஸ்களை மறுக்கிறது ஒரு ரீசன் என்னென்றால், குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும். குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும். அதே போல விஞ்ஞான உண்மைக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்கணும். ஹதீஸ் விஞ்ஞான உண்மைக்கு முரண்படுமா? முரண்பட்டா என்ன செய்யணும்? ஹதீஸை மறுக்கணும். வாக்கைக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்கணும். வாக்கை என்றால் என்ன? நம்முடைய நடைமுறைக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் எழுதினார். எழுதி இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் கேட்கிறார், வஹி வந்து கொண்டிருக்கிறது, கேள்வி கேளுங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஆள் கேட்கிறார், என்னுடைய தந்தை எங்கே யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? அபூக்க ஃபின்னார் என்று சொன்னார். அபூக்க ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்திலே என்றார்கள். அப்ப அவருக்கு கவலை வந்துட்டு, வாப்பா நரகத்தில் என்று சொன்னோடனே கவலை வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போறார். போகும்போது அழுது கொண்டு போகிறார். அவரை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். கூப்பிட்டு சொன்னாங்க, அபூக்க வ அபி ஃபின்னார் என்றார். உண்ட வாப்பாவும் நரகத்தில தான், என்னுடைய வாப்பாவும் நரகத்தில். ரைட், இது சஹீஹான ஹதீஸ். அப்ப அந்த முஹம்மது கஸ்ஸாலி என்ன சொல்றாரு தெரியுமா? வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலான்னு குர்ஆன்ல வருது. ஒரு தூதரை அனுப்பாமல் நாம் யாரையும் தண்டிக்க மாட்டோம். அப்ப அந்த ரசூலுல்லாவிடம் கேள்வி கேட்ட அந்த சஹாபியினுடைய பாப்பாக்கு வந்த தூதர் யார்? ஒரு தூதரும் வரல அவருக்கு. எனவே தூதர் வராமல் எப்படி நரகம் போவார்? அப்ப குர்ஆன் பொய்யா, ஹதீஸ் பொய்யா? ஹதீஸ் தான் பொய். இந்த ஹதீஸை நிராகரிக்க வேண்டும், குர்ஆனோடு முரண்படுகிறது இப்படி சொன்ன. அதை பிறகு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆள் தமிழ்ல மொழிபெயர்த்து அவருடைய சொந்த சரக்கு மாதிரி விற்க ஆரம்பிச்சார். அது இலங்கைக்கும் இலங்கையிலேயே நிறைய பேரை போட்டு குழப்பிச்சு. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும், சஹீஹான ஹதீஸும் முரண்படவே முரண்படாது. இதுல உறுதியாரு? உறுதியா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். விளக்க நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, யார் முடிவெடுப்பது முரண்படுகிறது என்று? நீங்க படிக்கக்குள்ள முரண்பாடு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கேட்கக்குள்ள சொல்லுவார், இல்லை பிரதர் இதுதான் அப்படியாண்டு கேட்பார். அவர் படிக்கும்போது இன்னும் ஒன்று முரண்பாடு போல இருக்கும். வேறொரு ஆள்கிட்ட போய் கேட்பார். கேட்டு அவர் விளக்கம் சொல்லக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ். யார் தீர்மானிப்பது? இந்த முஹம்மது கஸ்ஸாலி இப்படி ஹதீஸை மறுத்தார், குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு. அதே போல இந்த ஈயுடைய ஹதீஸ் வருது, எனது ஒரு ஈ உங்களோட பாத்திரத்தில் விழுந்தால் நீங்க அதை அமிழ்த்தி விட்டு எடுத்து வீசிட்டு குடிங்க. ஏனென்றால் ஒரு இறக்கையில் நோயும் ஈயினுடைய மற்ற இறக்கையில மருந்தும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இவர் சொல்றார், மருத்துவம் இதை கண்டுபிடிக்கவில்லை. மருத்துவம் இப்படி ஒன்றை ப்ரூவ் பண்ணவில்லை. எனவே நாம் அதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார். குறைஞ்சது என்ன சொல்லிக்கலாம்? அவர் மருத்துவம் கண்டுபிடிக்கவில்லை, எனவே நான் இதை பற்றி பேசுறதுக்கு நான் கொஞ்சம் தயங்குகிறேன் என்று கூட சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னாலும் பல. நமக்கு நம்பிக்கை ரசூலுல்லாஹ் வஹீன் அடிப்படையில் பேசுபவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மையா தான் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அபூ ஜஹல் போய் கன்வீனியன்ஸ் பண்றான். என்ன கன்வின்ஸ் பண்றான்? ரசூலுல்லாஹ் மென்டல் ஆயிட்டாங்கன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டான். நஅூது பில்லாஹ். ஒரே இரவில் பலஸ்தீன் போனாராம். அங்கே போய் பைத்துல் முகத்தஸில் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினாராம். 7 வானங்களை தாண்டிச்சினாராம். ஒவ்வொரு வானத்திலையும் போனார். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களாம். பிறகு சுவர்க்க நரகத்தை பார்த்தாராம். அதே போல அல்லாஹ்வோட பேசினாராம். திரும்ப ரிட்டர்ன் வந்து அவர் வீட்டை சேர்ந்துட்டாராம். இடையில் அவர் புராக் என்கிற வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிட்டு போனாங்களாம். இந்த கதையை சொன்னா மென்டல் தானே என்று அபூ ஜஹல் நினைத்து ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கொண்டு போய் கொடுக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நீ கேட்டீரா என்று கேட்டார். இப்படி சொல்றாங்கன்றது உறுதி. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக அபூபக்கர் இப்படித்தான் சொல்றார் என்ற உடனே
அபூபக்கர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றான்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொன்னால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதை விட பெரிய விஷயம் சொல்றார், அதே நம்புறேன். வஹி வருது என்று சொல்றார் வானத்தில், அதே நம்பிக்கொண்டிருக்கு. எனவே நமக்கு மருத்துவம் என்பது முக்கியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பது உண்மை என்றால் என்ன வெட்டினாலும் அது உண்மைதான். இந்த நிலைப்பாட்டில் தான் நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். ஆனா இவர் இப்படி சொல்லிட்டார் அந்த ஹதீஸ் பலண்டு. அது மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொன்னார். சொன்ன என்ன நடந்துச்சு தெரியுமா? முகமது கஸாலி ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்லா யோசிக்கக்கூடியவர், நிறைய வாசித்தவர், நிறைய சமூக அக்கறை உள்ளவர், சமூகத்துக்காக நிறைய குரல் கொடுத்தவர், போராடியவர். அப்படியான ஒரு ஆள் இதை எழுதின உடனே பிறகு ரோட்டில் போனவன் வந்தவனெல்லாம் இந்த வசனம் இந்த ஹதீஸ் இந்த வசனத்துக்கு முரண்படுது அவன்ல மறுக்க தோங்கிட்டான். இந்த செய்திகள் எல்லாம் விஞ்ஞானுக்கு முரண்படுது என்று பேப்பரில் எழுத தோங்கிட்டான். பெரிய ஒரு குழப்பமா போய் பிறகு ஷேக் கர்தாவி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு புத்தகம் எழுதினார், கைஃப நதஆமலு மஅ சுன்னன் நபவிய்யா, சுன்னாவை அணுகுவது எப்படி என்று ஒரு புத்தகத்தை எழுதி இந்த முகமது கஸாலியுடைய போக்கை சமாளித்தார். பிழை என்று சொல்லி அவர் டீசெண்டாக அவருடைய போக்கு பிழை என்பதை அந்த புத்தகத்திலே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். அப்ப இது தமிழ்ல கொடுத்தாச்சு. இப்ப தமிழ்ல கொடுத்தா யாரு டிசைட் பண்றாள் இது குர்ஆனுக்கு முரண்படுது என்பதை யார் டிசைட்? இந்த கேள்வி புரியுதா இல்லையா? இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்பதை முடிவெடுப்பவர் யார்? அவர் மட்டும்தான் முடிவெடுக்கணுமா? அவர் முடிவெடுத்து போட்டு யார்கிட்டையும் அவர் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லையா? எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு காலமும் குர்ஆனும் சுன்னாவும் முரண்படாது. எந்த சுன்னா? சஹீஹான சுன்னா. இதுவும் அல் குர்ஆன் சுன்னாவை அணுகுவதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாகும். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். குர்ஆன் சுன்னாவை அணுகுவதிலே மிக முக்கியமாக குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் பல செய்திகள் இருக்கின்றன. அகீதா இருக்கிறது, இபாதாத் இருக்கின்றன, அமல்கள் இருக்கிறது, அந்த அஹ்லாக் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கின்றன. இப்போ குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய வரலாறுகள் ஆய்வு செய்யணுமா? தேவையில்லை. வரலாறு என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நம்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம், அது சிக்கல் இல்லை. ரைட். அஹ்லாக்குடைய விஷயங்கள், உண்மை பேசுங்கள், இதுக்கு ஆய்வு தேவையா? இல்லை. ரைட். அமல்களுடைய விஷயங்கள் வரும். அமல்களுடைய விஷயங்களை பொறுத்தவரையில் நம்ம அதை சரியாக புரிவதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முதலில் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். அப்படித்தானே? அப்படியா? சரியா புரிகிறதுக்கு குர்ஆன் ஹதீஸை அப்படி ஃபுல்லா எடுத்து பார்க்கணும். இப்போ உதாரணமாக மதுபானம் என்கிற ஒரு விஷயத்தை தேடணுமாக இருந்தால் குர்ஆனிலேயே மதுபானத்தை பற்றி பல நிலைப்பாடுகள் சொல்லப்பட்டு எல்லா வசனங்களையும் தொகுக்க வேண்டும். அதே போல ஹதீஸில் சொல்லப்பட்டு அதையும் தொகுக்க வேண்டும். எல்லாத்தையும் தொகுத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதே போல குர்ஆன் ஹதீஸில் அகீதா சொல்லப்பட்டிருக்கிறது. அகீதாவுடைய விஷயங்கள் எப்போதும் மாறாதவை. அகீதாவுடைய விஷயங்கள் எப்போதுமே மாறாதவை, ஆய்வு செய்ய தேவையில்லாதவை. ஆய்வு என்றால் இஜ்திஹாத் செய்ய தேவையில்லாதவை. இந்த அகீதாவுடைய விஷயத்தில் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை நம்ம படிக்கும்போது யாருடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? முக்கியமான கேள்வி இது. குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய அகீதா, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம படிக்கிறோம். படிக்கும்போது நான் சும்மா இஸ்மாயில் சலஃபி இருக்கிறதுக்காக ஒரு பேரை திரும்ப திரும்ப சொல்றேன். இஸ்மாயில் சலஃபி ஒரு விளக்கம் சொல்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொல்றார். யார விளக்கத்தை எடுக்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கத்தை தான் எடுக்க வேண்டும். அப்பதான் நமக்கு சலாமத். உதாரணமாக இந்த எக்ஸ்ட்ரீம் சூஃபிகள் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன்
உனக்கு யக்கீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது யக்கீன் என்பது அவர்கள்ட்ட 4 ஸ்டேஜ் இருக்குன்னா, எக்ஸ்ட்ரீமான சூஃபிகள்கிட்ட மார்க்கத்தை 4 பிரிக்கிறாங்க. என்னது? ஷரியத், தரீகத், உங்களோட ஏரியாவில் இல்லையோ ஹகீகத், மாரிஃபத். மாஷா அல்லாஹ். 4 பிரிப்பாங்க. ஷரியத்துன்னா ஒன்றுமில்லாத கூழ் முட்டைகள், மார்க்கத்தை சும்மா மேலோட்டமாக படி. அடுத்தது அந்த இதில் விளக்கம் வாரவர்கள் தரீகத். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னாள் பாதையில் VX வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக அதை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2வது தரீகத், 3வது ஹகீகத், 4வது மாரிஃபத். மாரிஃபத் என்றால் ஆக டாப் ஸ்டேஜ். மாரிஃபத்துடைய ஸ்டேஜ் அடைஞ்சால் அவர் இனி அமலை செய்ய தேவையில்லை, அப்தும் ரப்பும் ஒன்றாகி விடுவார். எக்ஸ்ட்ரீமான சூஃபிகளுடைய நிலைப்பாடு, அப்தும் ரப்பும் ஒன்றாகி விடுவார். அவர்கள் என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன் வருகிற வரை நீ உன்னுடைய ரப்பை வணங்கு. அப்ப மாரிஃபத்துடைய ஸ்டேஜ் தான் யகீன். யகீன் வந்தா வணக்கம் தேவையில்லை என்றால் அப்தும் ரப்பும் ஒன்றாகி விடுவார்கள். இது இந்த சூஃபிகளுடைய விளக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் என்ன? யகீனுக்கு என்ன விளக்கம்? யகீன் வருகிற வரை வணங்கண்டா மௌத்து வருகிற வரை வணங்கு. இப்ப யார விளக்கத்தை எடுப்பது? சலாமத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அதே போல அல்லாஹுடைய சிஃபாத்துகளுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னா உங்களுக்கு தெரியும், அல்லாஹுக்கு நிறைய பண்புகள், தன்மைகள் இருக்கின்றன. அவனுடைய தாத்தோடு சம்பந்தமான தன்மைகள் இருக்கிறது, ஃபிஅலோடு சம்பந்தமான. அதாவது இப்போ உதாரணம், அல்லாஹ்க்கு முகம் இருக்கு என்று குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்க்கு கை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது, விரல்கள் இருக்கின்றன என்று ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹுக்கு விரல்கள், ஒரு விரல் அல்ல விரல்கள் இருக்கின்றன என்று ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹுக்கு பாதம் இருக்கிறது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. அல்லாஹுக்கு கண்கள் இருக்கின்றன என்று ஹதீஸ் சொல்லுது. ரைட்? இப்ப இந்த சிஃபாத்துகளை நம்ம சிஃபாத் தாத்தியான்னு சொல்லுவோம். அல்லாஹ் இறங்குகிறான், ஹதீஸ்ல வருகிறதா இல்லையா? 23வது பகுதியில் அல்லாஹ் இறங்குகிறான். மறுமை நாளில் அல்லாஹ் வருவான். 2 பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லை அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்ப அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் இறங்குகிறான், அல்லாஹ் வரும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல்கள். இதை எப்படி புரிவது? இந்த குர்ஆன் வசனங்களை, இந்த ஹதீஸ்களை எப்படி புரிவது? எப்படி புரியணும்? சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரிஞ்சா சலாமத். என்றால் சஹாபாக்கள் வழிகேடா இல்லை. யாருமே இப்ப நம்முடைய சமூகத்தில் சூஃபி என்று இருக்கலாம், ஜமாத் இஸ்லாம் என்று இருக்கலாம், தப்லீக் என்று இருக்கலாம், தௌஹீத் என்று இருக்கலாம். யாருமே சஹாபாக்களை வழிகேடு என்று சொல்வதில்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம் என்றால், இந்த வசனங்களுக்கு நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய கை என்பதற்கு ஒரு அர்த்தம் சொல்றீங்க, ஆட்சி என்று சொல்றீங்க. அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அரிசை ஆட்சி செய்திருக்கிறான் என்று சொல்றீங்க. இது உங்களோட விளக்கம். சஹாபாக்கள் இப்படி எங்காவது விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்போம். இல்லை. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை அப்படியே நம்பினார்கள். அல்லாஹ்க்கு கண் இருக்கிறது என்பதை அப்படியே நம்பினார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா அல்லாஹ்வோட கை எப்படி இருக்கும் என்று? யாராவது ஒரு சஹாபி, அவன் அரபு தெரியாத சஹாபாக்களுக்கு? சஹாபாக்களுக்கு அரபு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. அப்போ இந்த குர்ஆன் வசனம் எதுல வந்துச்சு? அரபுல. ஹதீஸ் எதுல வந்துச்சு? அரபுல. யாராவது ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஒரு அடியானுடைய உள்ளம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது, அவன் விரும்பியபடி அதை புரட்டுகிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய விரல்கள் எப்படி இருக்கும்? யாராவது ஒரு சஹாபி கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அப்ப என்ன நம்பினாங்க? அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு விரல்கள் இருக்கின்றன. எப்படி? அல்லாஹு அலம். ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லவும் இல்லை, சொல்லி தரவும் இல்லை. எனவே அல்லாஹுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அகீதாவுடைய வசனங்களை, அகீதா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் சலஃபு சாலிஹீன்கிற சஹாபாக்களுடைய புரிதலோடு புரிய முயற்சி செய்ய வேண்டும்.
இதுவும் குர்ஆன் சுன்னாவை அணுகுவதில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். உண்மையிலே ஒரு பெரிய நீளமான டாபிக், பல மணி தியாலங்கள், நிறைய உதாரணங்களோடு பேச வேண்டிய ஒரு டாபிக். இருந்தாலும் ஒரு அந்த பிரைன் ஸ்ட்ரோம்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், நம்மட கொஞ்சம் மூளையை தட்டி விடுறது, அது போன்ற ஒரு தகவல்களை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தீனை அவன் பொருந்தி கொண்டு மிகப்பெரிய நிஅமத்தாக தந்தது போல இந்த தீனிலே சரியான முறையில் வாழ்ந்து இந்த தீனோடு மௌத்தாகுவதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, அல்லது டைம் போதும்னா நிறுத்திக்கோ. இன்னொரு நாளையில் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் 8 மணி ஆயிட்டு, நாங்கள் வரும்போதும் கொஞ்சம் கூட ட்ராஃபிக்காக இருந்துச்சு இன்னைக்கு, அதில் ஆல்ரெடி சொன்னங்கிட்டோம். ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். அதாவது நான் சொன்னது கூட்டு துவாவை அல்ல, பித்அத்துகளை பொறுத்தவரையில் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள். ஆனால் எல்லா பித்அத்துகளும் பாவத்தில் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல. நான் சொல்றது பித்அத்தெல்லாம் வழிகேடு, பித்அத்தெல்லாம் பாவம். ஆனால் எல்லா பித்அத்துகளும் ஒரே தரத்தில் உள்ளவையா? இல்லை. இப்போ பெரும் பாவங்கள் என்று எடுங்க. பெரும் பாவங்கள்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? வட்டி, விபச்சாரம், மதுபானம், கொலை, கொள்ளை, சூதாட்டம், பெற்றோரை கொடுமைப்படுத்தும், இப்படி பட்டியல் போட்டுட்டு போவீங்க. இந்த எல்லா பெரும்பாவங்களும் ஒரே தரத்தில் உள்ளவையா? சொல்லுங்க. இல்லை. கொலை என்கிற பெரும்பாவம் அதோட தரம் வேற, வட்டி என்கிற பெரும்பாவம் அதனுடைய தரம் வேற, விபச்சாரம் என்கிற பெரும்பாவம் அதனுடைய தரம் வேற, மதுபானம் என்கிற பெரும்பாவம் அதனுடைய தரம் வேற. அதுபோலதான் பித்அத்திலும் நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துகளும் இருக்கின்றன, நம்மை நரகத்தில் நிரந்தரமாக்கக்கூடிய பித்அத்துகளும் இருக்கின்றன, பெரும்பாவங்கள் என்கிற நிலையில் உள்ள பித்அத்துகளும் இருக்கின்றன, அதை விட குறைந்த நிலையில் உள்ள பித்அத்துகளும் இருக்கின்றன. அதுக்காக பித்அத் செய்யலுமா? புரிகிறத்தில் உள்ள பிரச்சனை தான் இது. பித்அத்தில் தரம் குறைந்த, அதாவது பாவத்தில் தரம் குறைந்த பித்அத்துக்கள் இருக்கின்றன என்பதனுடைய அர்த்தம் பித்அத்தை செய்ய முடியும் என்பது அல்ல. நம்ம மற்றவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போது கவனமா இருக்கணும்ன்ற. ஆனா பித்அத் எதுவுமே செய்யக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். வல்லாஹு தஆலா அலம். என்ன செய்வோம் நிர்வாகிகள்? சொல்லுங்க, முடிச்சுக்குவோமா? خير جزاكم الله خير. சந்தோஷம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.